ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிராண்டான சைவ விருந்து எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வித்தின் 1 hour ஒரு கிராண்டான வெஜ் தாலி, சைவ விருந்து, கல்யாண சாப்பாடு எப்படி வேணாலும் நம்ம இதை சொல்லலாம். வித்தின் 1 hourல நம்ம இதில் இருக்க எல்லா டிஷ்ஷும் சமைக்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சைவ விருந்தில் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். குக்கரில் தான் நாம் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் 5லேருந்து ஒரு 7 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ஒரு சுவையான சாம்பார் 5 to 7 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வாங்க இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அதில் ஊற வச்சுக்கிறேன். நான் இந்த புளி சாம்பாருக்காக மட்டும் எடுக்கல, அடுத்தடுத்து வர குழம்பு வகைகளுக்கும் ரசத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். புளியை ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போது இந்த துவரம்பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன், கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரோட மூடி விசில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா குழைவாக வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான அளவு. இந்த அளவு நம்ம பருப்பை நல்லா வேக வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம சாம்பார் நல்லா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கரண்டியில் எடுத்தால் கொஞ்சம் கூட அந்த துவரம்பருப்பே தெரியல. நல்லா கரைஞ்சிருக்கு தண்ணியில். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கேரட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான். இதை சாம்பார் பொடின்னு சொல்லலாம், இல்லை மிளகாத்தூள்னு சொல்லலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகள் எல்லாம் வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நாம் இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா கரைஞ்சி இருக்கணும். அதனால் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லாட்டி சாம்பார் வேகும்போது கட்டி கட்டியாக இருக்கும் மிளகாத்தூள். அதனால் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார் கொதிக்கிற நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு புளி கரைசல் இது கூட சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் சேர்த்தாச்சு. புளி கரைசல் சேர்த்த பிறகு அதோட பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும். சாம்பார் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போது ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன்.
இப்போ தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தெறிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு சாம்பாரோட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பாரை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, நல்ல வாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சாம்பார். இப்போ லாஸ்ட்டாக இதோட ஃபினிஷிங்காக ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல கமகமான ஒரு சூப்பரான சுவையான சாம்பார் வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போது நல்லா நெய்யை சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக வத்தக்குழம்பு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா வெடித்த பிறகு இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க, அதனால் பாருங்கள் பொங்குது. நார்மலாக நம்ம கடையில் இருக்க நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு பொங்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இது ஆனால் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதனால தான் இந்த அளவுக்கு பொங்குது. இப்போ நான் இது கூடவே 3 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே ஆனியன் நல்லா வதங்கி வந்துடும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி சேர்த்துக்கணும். அப்போ தான் வத்தக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா வெங்காயம் நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு அடுத்ததாக தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இந்த வத்தக்குழம்புக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். அதனால் அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் நமக்கு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா பைண்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த வத்தக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த வத்தக்குழம்பு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூடவே புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியே தான் இப்போ புளிக்கரைசலுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது வத்தக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சேர்த்துருக்க இந்த புளி கரைசல் நல்லா கொதித்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வத்தக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த வத்தக்குழம்பு நல்லா கொதித்து பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு இந்த வத்தக்குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான வத்தலை வறுத்து எடுத்துப்போம். அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வத்தலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வத்த குழம்புக்காக சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மணத்தக்காளி வத்தல் இருந்தால் கூட நீங்கள் அந்த வத்தல் கூட பயன்படுத்தி இதே மெத்தடில் வத்த குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் வத்தலை இந்த காஞ்ச எண்ணெயில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது கூடவே 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட வாசம் இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம வத்த குழம்புல சேர்த்துக்கும் போது அதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போது வத்த குழம்பு எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலை இது கூட நம்ம சேர்த்திடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வத்தலை சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். வத்த குழம்புனாலுமே கொஞ்சமாக நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வத்த குழம்பு நல்லா திக்காக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்காக குட்டி குட்டியாக கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதோட. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது இந்த பொரியலுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அந்த பீன்ஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கேரட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், பெரிய சைஸ் கேரட்டு. அதையும் இது கூட நல்லா சேர்த்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. மூடி போட்டு தான் ஜஸ்ட் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால நான் சும்மா கொஞ்சமாக தண்ணி கையில் எடுத்துகிட்டு தெளித்து விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். சும்மா கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கிறேன். அந்த காய் நனைகிற அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அந்த தண்ணியோட அளவு. இப்போது கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான சால்ட்டு, உப்பு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்த பிறகு இப்போ நம்ம இந்த கேரட் பீன்ஸை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அதுவே நல்லா வெந்து வந்துடும். அதனால நான் இன்றைக்கி தண்ணியெல்லாம் ஊற்றலை. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல கலர்ஃபுல்லாகவே பொரியல் கிடைக்கும். வித்தின் 5 மினிட்ஸில் இந்த பொரியல் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மூடியை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கேரட் பீன்ஸு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. கலர்லாம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. நம்ம என்ன கலரில் சேர்த்தோமோ அதே மாதிரி நல்லா க்ரீனிஷாக நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த கேரட்டு பீன்ஸு வெந்துடுச்சா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சமாக இந்த காய்கறிகளை எடுத்து பார்த்து நம்ம கையால் அமுத்தி பார்த்தோம்னா நல்லா அழுந்தணும். அப்படி அழுந்திருந்தால் காய்கறிகள் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் இப்போ கொஞ்சம் போல் நான் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துட்டு சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த பொரியல் 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் ஆக்கி வச்சுருக்கிறேன். பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் என்னோட சமையலில் அதிகமாக எந்த பொரியல் குழம்பு செஞ்சாலும் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஜீரகமும் மிளகும் சேர்த்துப்பேன். அதனால தான் எல்லா பொரியல்லையும் ஜீரகம் சேர்த்துட்டு வரேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு வரமிளகாய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன் சீவலில். இப்போ அந்த பீட்ரூட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது கண்டிப்பாக உப்பு சேர்க்கும்போது நார்மலாக நம்ம பொரியலுக்கு சேர்க்குறத விடவும் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்லேயே கொஞ்சம் லைட்டாக சால்ட்டியான டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம நார்மல் பொரியல் சேர்க்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடியான பிறகு ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் வேகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கிறேன். இந்த பீட்ரூட்க்கும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி கையிலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் இந்த பீட்ரூட் மேலே. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. 5 மினிட்ஸ் கழித்து இந்த பீட்ரூட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பீட்ரூட் வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இப்போது மிளகு ரசம் வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உரிச்ச பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை சுற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதை நம்ம ரசம் செய்கிறதுக்கான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜார் அலசணும் இல்லையா, அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்குமே சேர்த்து தான் புளி ஊற வச்சுருக்கேன், எல்லா குழம்புக்கும் ரசத்துக்கும்னு சொல்லி. அதோட புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் ஹோம்மேட் ரசப்பொடி எடுத்திருக்கேன். அந்த ரசப்பொடியில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியை இது கூட சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரசப்பொடி சேர்த்த பிறகு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கரண்டியை வச்சு மஞ்சத்தூளையும் இந்த மிக்சர் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த ரசத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் செஞ்ச இந்த ரசப்பொடிக்கு ரசம் வைக்கும்போது ரசம் எவ்வளோ வேணாலும் கொதிக்கலாங்க. இதை நான் ஆல்ரெடி ரசம் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ரசம் எந்த அளவுக்கு கொதித்து வருதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரசம் கொதிச்சிடுச்சு, கடுத்து போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இந்த ரசத்துக்கு கிடையாது. இந்த ரசம் நல்லா கொதிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்கலாம். இந்த மாதிரி
நம்ம கல்யாண வீட்லலாம் ரசம் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் தான் கல்யாண வீட்டு ரசம் செய்கிறாங்க. இதை நான் ஒரு ஃபங்க்ஷனில் தான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் சமையல் செய்கிறவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ரசம் கொதிச்சு அது மேலே நல்லா எல்லோ கலரில் படிஞ்சு வருது. இந்த மாதிரி எல்லோ கலரில் படியும் போது ஒரு கரண்டியை விட்டு நல்ல ரசத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், அந்த ஸ்டேஜ் வரும்போது ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ரசத்தை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ரசத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கிறேன். அதில் 2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை எண்ணெய் தான், கடலை எண்ணெய் தான் இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடுகு இதோடு சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்காக நம்ம கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்தோம்னா அதோட எண்ணெய் வந்து தெறிச்சு சம்டைம்ஸ் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே நான் கடுகு சேர்த்து நல்லா அது பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கருவேப்பிலை சேர்த்துப்பேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரசத்தில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா ரசத்தை கலந்து விட்டு இங்கே இந்த தாளிப்பை இந்த ரசத்தோடு சேர்த்துடலாம். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரசத்தை வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தாளிப்பை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துருக்கேன். இந்த ரசம் செய்யும்போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், தாளிச்சும் கொட்டிக்கலாம். இந்த ரசத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த ரசம் கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அது மேலே எல்லோ கலர் லேயர் படியும். அந்த டைம் மட்டும் நல்லா கலந்து விட்டு நம்ம தாளிப்பை சேர்த்துக்கணும். அவ்வளோதான் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி இந்த ரசத்தை நீங்கள் தாளித்து இறக்கி வச்சும் தாளித்து கொட்டிக்கலாம், இல்லை அடுப்பில் இருக்கும்போதும் தாளித்து கொட்டிக்கலாம். சால்ட் வந்து அப்போவே கொதிக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் இந்த ரசத்தை பண்ணலாம். இதோட டேஸ்ட் ஆனால் மாறவே மாறாது. அடுத்ததாக தாளிப்பு இந்த ரசத்தில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரசம் ரெடியாகி வந்திருக்கு. நம்ம தாளிப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு ரசத்தை இறக்கி வச்சுடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த ரசம் ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இதோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய பெரிய வேலைப்பாடு இருக்கிற குழம்புலாம் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுடுவோம். ஆனால் இந்த ரசம் வைக்கிறது தான் நிறைய பேருக்கு ட்விஸ்ட்டாகவே இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரசம் ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இதோட சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாம் ரொம்ப வேலை இருக்கிற குழம்பெல்லாம் கூட ஈஸியாகவே வச்சுடுவோம். ஆனால் இந்த ரசம் செய்கிறது தான் நிறைய பேருக்கு ரொம்ப ட்விஸ்ட்டாகவே இருக்கும். சரியான மெத்தடில் பண்ணலைன்னா இதோட டேஸ்ட் வராது. அதனால நான் எல்லாராலும் செய்யக்கூடிய ஈஸியான மெத்தடில் ரசப்பொடி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ யார் வேணாலும் இந்த ரசப்பொடி பயன்படுத்தி ஒரு சூப்பரான ரசம் ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சுருக்கேன். வாணல் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த உருளைக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி சேர்க்கும் போது நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேங்க. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருந்து சிம்மில் வச்சுருந்து அப்படியே தான் வேக விட போகிறோம். இப்போது இதை மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமான
உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம நார்மலாக குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் வந்து ஃப்ரை பண்ணுவோம், இல்லைனா வேக வச்சு ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப காரசாரமாக செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான். அடுத்ததாக இப்போது நம்ம பூசணிக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போது ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை இது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பூசணிக்காய் கூட்டுக்காக மஞ்சள் பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகாவும் குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காவை இது கூட சேர்த்துடலாம். நான் இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா தான் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூசணிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பூசணிக்காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அதிகமான தண்ணி தேவையில்லை. ஏன்னா நீர் காய்கறிகள் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக இந்த பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பூசணிக்காய் கூட்டையும் சிம்மில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்த பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு தேவையான வேர்க்கடலையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துக்கணும். வறுக்காத வேர்க்கடலையை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக நம்ம வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த பூசணிக்காவை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பூசணிக்காய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதோட நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட வேர்க்கடலை பவுடரை அதோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து நம்ம இந்த பூசணிக்காய் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா இப்படி தான் பூசணிக்காய் வச்சு நல்லா அழகாக கூட்டு செஞ்சு தருவாங்க. பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் பூசணிக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ காரம்லாம் இதில் இருக்காது. நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துருக்கிறதால இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆர்டினரி பூசணிக்காய் கூட்டு மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேர்க்கடலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம், 2 இல்லை ஒரு நிமிஷமே போதுமானதாக இருக்கும். ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். இப்போ அதுக்காக ஒரு சின்ன வாணலியை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்ன வாணலியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாணல் ஹீட் ஆன பிறகு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தீஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட வெந்தயமும் கடுகும் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததாக அதே வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஜீரகம் நல்லா சூடானாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பூண்டு ஊறுகாய் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு உரிச்ச பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாணலியில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயோட அளவு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயணும். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா ஊறுகாய்க்காக, அந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதையெல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த பூண்டு ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதால இங்கே பாருங்கள் பொங்கி பொங்கி வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூண்டு விழுதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சோ இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதோட பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா இது அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும், தெறித்து கை மேடில் படும். இப்போ இந்த பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தாங்க, வெறும் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள். இப்போ இந்த பூண்டு ஊறுகாய்க்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூளோட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு புளி கரைசலை நம்ம இது கூட சேர்த்துடலாம். புளி கரைசல் சேர்க்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணியாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரமாக ஊறுகாவை ரெடி பண்ண முடியாது. ரொம்ப நேரம் கொதித்து கேஸ் தாங்க வேஸ்ட்டாக போகும். அதனால் கொஞ்சம் போல் ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ ஊறுகாய்க்கு அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைசல் ரெடி பண்ணி நல்ல திக்கான புளி கரைசலே ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா சுருண்டு வரணும், ஊறுகாய் அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஓப்பன் பாட்டில் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம கை மேலெலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். மேலெல்லாம் தெரித்து சம்டைம்ஸ் கொப்பளம் கூட போட்டுக்கோங்க. அதனால் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிட போகிறோம். அவ்வளோதான், மூடி போட்டுட்டா ஸ்டவ் சிம்மிலே இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடியை திறந்து பார்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த புளி கரைசல்லாம் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி பாருங்கள், எந்த அளவுக்கு ஊறுகாய் அளவுக்கு நல்லா சுருண்டு நல்லா திக்காகி வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது அதுதான் பர்ஃபெக்டான அளவு ஊறுகாய்க்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, வெந்தயம், ஜீரகம், அதோட பவுடரை இது கூட சேர்த்திக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம், வெந்தயம், கடுகு சேர்த்து அரைச்ச பவுடரை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையிலலாம் ஊறுகாய் வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஒரு சுவையான ஊறுகாய் ரெடி ஆகிடும். அதுவும் ஒரு சுவையான ஹெல்த்தியான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாத சூப்பரான ஊறுகாயை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி மாம்பழம் கேசரி செய்ய போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிப்பான மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கேசர் மாம்பழம் தாங்க இந்த ஸ்வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாம்பழத்தை தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு மாம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்.
அடுத்ததாக கேசரி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாணலியை வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். வாணல் நல்லா சூடான பிறகு அந்த வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகி வரணும். நெய் நல்லா உருகின பிறகு கொஞ்சம் போல் பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாதாமை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாமை இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அந்த முந்திரியும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதாமியும் முந்திரியும் சேர்த்து ஒரே டைமில் ஃப்ரை பண்ணும்போது முந்திரி வந்து சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதுக்காக பாதாமை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக முந்திரி சேர்த்து இது கூட ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் இந்த கேசரிக்கு செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேசரிக்கு பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும் நட்ஸ் எல்லாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே வாணலியில் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா இது உருகி நல்லா சூடாகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் இல்லாட்டி ஒரு கப்பை பயன்படுத்தி அதே டம்ளரில் அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த கேசரி செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய் நல்லா உருகட்டும். அடுத்ததாக இப்போ பாருங்கள் நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். ரவை ஆல்ரெடி வறுத்த ரவை தாங்க சேர்த்துக்கிறேன். நம்ம கடைகளெல்லாம் வறுத்த ரவைன்னு சொல்லியே விற்கும். அந்த ரவையை நீங்கள் வாங்கியிருந்தாலும் கூட திரும்பவும் நம்ம இந்த மாதிரி கேசரி செய்யும்போது நெய்யோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். அப்போ தாங்க கேசரி நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ரவையே இருந்தாலும் கூட நம்ம கேசரி செய்யும்போது இந்த மாதிரி நெய்யோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். ரவை வந்து தீஞ்சிடக்கூடாது. அதே சமயம் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ரவை இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த நெய்யிலே ஓரளவுக்கு நல்லா குக் ஆகணுங்க. அதுக்காக தான் நம்ம நெய்யில் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரவை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை இப்போ இந்த ரவை கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த கலந்து விட்டுக்கணும். அப்போ தாங்க ரவை கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இப்போதைக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு கரண்டியை வச்சு. அடுத்ததாக இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக கேசரி செய்வோம் இல்லையா, அதுக்கும் இப்போ இந்த மாம்பழ கேசரிக்கும் கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்குங்க. நம்ம மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம். அதுவே ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கேசரிக்கு 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த கேசரிக்கு. 1 கப் அளவுக்கு ரவை, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, அதுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா மாம்பழம் ரொம்ப இனிப்பான மாம்பழம் தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். கேசர் மாம்பழம் அது ஆல்ரெடி ரொம்பவே இனிப்பாக இருக்கும். ஸோ அதுவே அரை கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கோம். அதனால் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்தா 1 கப் அளவுக்கு வரும் இல்லைங்களா. நம்ம ஆர்டினரி கேசரி செய்யும்போது 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்ப்போம். ஆனால் இந்த மாம்பழத்தில் ரொம்ப இனிப்பாக இருக்குன்றதால நம்ம அரை கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை இது கூட சேர்த்துக்கிறோம். சர்க்கரையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ விழுதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு மாம்பழ விழுது இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நம்ம மாம்பழம் சேர்த்த பிறகு இந்த கேசரி எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வருதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரியே இருந்திருக்கும்.
இப்போ மாம்பழத்த சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. அதுக்காக தான் நான் 1 கப் ரவைக்கு 1 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம நார்மல் கேசரிக்கு செய்கிற மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம்னா ரொம்பவே தண்ணி ஆகிட்டுருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு சிம்மில் வச்சிட்டோம்னா ரவை நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டான கேசரி கிடைக்குங்க. அதனால தான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ அடுத்ததாக ஒரு 2 ஏலக்காயை தட்டி இந்த கேசரி கூட சேர்த்துக்கிறேன். ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா இந்த கேசரியை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதில் எந்த கலர் பவுடரும் சேர்க்கவே இல்லை. மாம்பழத்தோட நேச்சுரல் கலர் சேர்ந்து இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம இதுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமியும் சேர்த்துக்குவோம். 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சூப்பரான கேசரி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கேசரியை கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா கரண்டியில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா கேசரி, அந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரியை செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே ஆர்டினரியாக சிம்பிளான கேசரி செய்வோம். இந்த மாதிரி மாம்பழத்தை பயன்படுத்தி இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்டான பழத்தை பயன்படுத்தி கூட நீங்கள் இந்த மாதிரி கேசரி செய்யலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுத்ததாக சேமியா பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். சேமியா பால் பாயாசம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாணலி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா அது நெய் உருகி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி சேமியா பாயாசம் செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி கேசரிக்கு சொன்ன மாதிரியே தான் கடைகளில் வறுத்த சேமியான்னு விற்கும். அப்படி இருந்தால் கூட திரும்பவும் நம்ம இந்த மாதிரி பாயாசம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா கூடுதல் சுவையாக இருக்கும் பாயாசம். அதே சமயம் இந்த சேமியாவும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சேமியாவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். சேமியாவோட கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும், தீஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட் ப்ரௌன் கலரு, இதுக்கு மேலே கலர் மாறக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக இந்த பால் பாயாசம் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாயாசம் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 2 1/2 கப் அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்த இந்த பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்துடலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கணும். இல்லாட்டி சேமியா அப்படியே அடியில் போய் தங்கிடும்னா செட்டில் ஆகிடும். ரொம்ப அப்படியே கெட்டி கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அதனால் சேமியாவை சேர்த்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கணும். இப்போது இதில் ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு தட்டி சேர்த்துக்கிறேன் இந்த பாயசத்துக்கு. ஏலக்காயை சேர்த்துட்டு இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு சேமியாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக பாயசம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இதோட அளவு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் இருக்குங்க. 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்தை இறக்கி வச்சிடலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.
இதுக்கு அடுத்து நம்ம இப்போ உளுந்து வடைக்காக உளுந்து ஊற வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த வடைக்கு 1 டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக முழு உளுந்து தாங்க இந்த வடைக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும், நல்ல மாவும் நிறைய கிடைக்கும். அதுக்காக நான் முழு உளுந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே உளுந்து வடை செய்யும்போது இந்த மாதிரி அரிசி சேர்த்து அரைச்சி உளுந்து வடை செஞ்சோம்னா வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பச்சரிசி சேர்த்து அரைச்சிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பையும் அரிசியையும் தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஊற வச்சிடலாம். உளுத்தம்பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறிட்டு இருந்தாலே போதுமானதாக இருக்கும். நான் எப்போ இந்த டிஷ்ஷு செய்ய ஆரம்பித்த உடனேயே நான் வந்துட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. அதோட கிளிப் தான் இது. இப்போ நம்ம இதை மூடி போட்டுடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கிரைண்டர் நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சரிசியை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து போட்டு அரைக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இது கூட உளுத்தம்பருப்பு போட போகிறோம். இப்போது இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சி வரணுங்க இந்த அரிசி. நம்ம உளுத்தம்பருப்போட அரிசி சேர்த்து அரைச்சோம்னா கண்டிப்பாக அரிசி நல்லா அரையாமல் அங்கங்கே அப்படியே இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது கூட உளுத்தம்பருப்பை சேர்த்து அரைக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லாவே அரைஞ்சிடுச்சு. இப்போ அது கூட நம்ம உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பை சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு சேர்க்கும்போது தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உளுத்தம்பருப்பு அங்கங்கே அரைப்படாமல் அப்படியே முழு உளுந்தாக நிற்கும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே அரைச்சிக்க போகிறோம். அந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா வடிகட்டிட்டு தான் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்க்காமலே உளுத்தம்பருப்பும் அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மாவை கையால் எடுத்து போட்டோம்னா அப்படியே கீழே விழுகும். அதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த அளவுக்கு நம்ம உளுத்த மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உளுத்த மாவெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம திக்காக இதை அரைச்சி எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து நம்ம எடுத்தோம்னா அது வந்து அப்படியே கீழே விழுகும். அதுதான் அவங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது இல்லையா? ஆமாங்க, அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிலாம் ஊற்றாமல் இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்பூனில் ஒட்டாமல் விழுங்க, அப்படியே கீழே விழும். அதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நம்ம உளுந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதனால தான் கிரைண்டரில் அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சோம்னா இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. இப்போ இதில் பாதி போர்ஷன் அளவுக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கிறேன். நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இந்த மாவை அடித்து விட்டுக்கிறோம்னா அப்போ தான் நம்ம வடை செய்யும்போது நல்லா புசு புசுன்னு இன்னுமே நல்லா ஃப்ளஃபியான கிறிஸ்பியான வடை கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே இதை அடித்து விட்டுக்கிறோம். இங்கே ஏதாவது ஒரு கரண்டி, விஸ்கு இல்லாட்டி கையாலே கூட இந்த மாவை நல்லா அடித்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அடித்து விட்டு செய்யும்பொழுது நல்லா வடை ரொம்ப புசு புசுன்னு சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு அடித்து விடும்போதே மாவு நல்லா கொஞ்சம் உப்பி வரும். உங்களுக்கே அது நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், கையால் இந்த மாவை அடித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வேகமாக ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பீட் பண்ணும்போது மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகும், இன்னும் நல்லா ஃப்ளஃபி ஆகுங்க. அதுக்காக தான். இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த வடையை ஃப்ரை பண்ணி பொரித்து எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலியை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த உளுத்தம் வடையை
ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த வடைக்காக கடலை எண்ணெய் தான் இதில் சேர்த்துக்கிறேன். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்ங்க. நாங்கள் இருக்க இடத்துல பக்கத்துலேயே செக்கு இருக்கிறதால நாங்கள் அங்கேருந்து இந்த மாதிரி எண்ணெயை வாங்கிக்கிறோம். உங்கள்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வடையில் ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த வடை மாவில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த உளுந்த மாவில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஆனியன் இல்லாமல் கூட மிளகு சேர்த்து கூட நீங்கள் மிளகு வடை போல் செய்யலாம். நானாக இன்றைக்கி ஆனியனை கட் பண்ணி சேர்த்து ஆனியன் உளுந்து வடை தாங்க செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த வடை மாவை எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துளியோண்டு மாவு எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே நல்லா மேலே எலும்பி வருங்க. அது அப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் இந்த வடையை தட்டுறதுக்கு இலையெல்லாம் எதுவும் எடுக்கலை. கையிலே தான் வடையை தட்டி இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வடையை போடும்போது அது அப்படியே மேலே வரணுங்க. அதுதான் நம்ம கரெக்டாக வடை மாவு ரெடி பண்ணியிருக்கோன்றதுக்கு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் கையிலே தான் இந்த வடை மாவை எடுத்து தட்டி தட்டி போட்டுக்கிறேன். கையில் தண்ணியை வச்சு இந்த மாதிரி நனைச்சிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டிக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எங்கள் அம்மா இப்படி தாங்க வடை செய்வாங்க. எப்போவுமே கையிலே தான், எவ்வளோ வடை மாவு இருந்தாலும் கையிலே தான் இந்த வடையை தட்டி தட்டி எண்ணெயில் சேர்த்துப்பாங்க. அதனால எனக்கும் அதே பழக்கம் தாங்க வருது. நான் சிலர் வந்து வாழை இலை யூஸ் பண்ணி செய்வாங்க. எனக்கு அது சரியாக வந்தது கிடையாது. அதனால் எனக்கு இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கடகடன் வடை செய்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வடை போடும்போதும் எந்த வடை மாவுமே அந்த எண்ணெய்க்குள்ளே போகவே இல்லை. அப்படியே நம்ம வடை மாவு போட்ட உடனே மேலே எழும்பி வந்துடுது. பாருங்கள், எப்படி மேலே எழும்பி வந்துடுது பாருங்கள். எண்ணெய்க்குள்ளே போகவே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம வடை மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வடை ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. பாருங்கள், ஒவ்வொரு வடை போடும்போதும் எந்த ஒரு வடையுமே எண்ணெய்க்குள்ளே போகவே இல்லை. போட்ட உடனே மேலே எழும்பி வந்துடுது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ளஃபியாக இந்த உளுந்த மாவை நல்லா அடித்து எடுத்துக்கணும். நான் இந்த வடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எப்போவுமே எண்ணெய் ஃப்ரை பண்ணாலும் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதிலே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். அவ்வளோதான். இப்போ ஒரு வடையாக நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் சீக்கிரமாகவே வெந்து கரைஞ்சி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எனக்கு எப்போவுமே ஸ்பூன் தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அதனால தான் நான் எல்லா டிஷ்ஷும் செய்யும்போது மேக்ஸிமம் ஸ்பூன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பியாகி வரணும். பாருங்கள், நாங்கள் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் மாவு தான் எடுத்தேன். ஆனால் அது எந்த அளவுக்கு புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் வடை. இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஆயிலை நம்ம அடிக்கடி திரும்பவும் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ரொம்பவே கொஞ்சமான எண்ணெய் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சமான குவான்டிட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. வடை பாருங்கள், 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா வடையும் ஒரே கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இப்போ இந்த வடையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிச்சிருக்காதுங்க. அடுத்ததாக நம்ம மீதி இருக்க மாவையும் இதே எண்ணெயில்
வடை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை தட்டி இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போவும் கையிலே தான் வடையை தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி எடுத்து கையிலே எடுத்து எண்ணெயில் போடுறேன் பாருங்கள். நான் ஒவ்வொரு டைமும் வடை எடுத்து தட்டும் போதும் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிப்பேன். அதாவது தண்ணியை எடுத்து கையில் நல்லா தடவி விட்டுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வடை மாவு எடுத்து தட்டி அடிச்சுப்பேன். ரொம்ப அதிகமாகவும் தண்ணியில் நம்ம கை வைக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி வடை போடும்போது தண்ணி பட்டு தெறிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளஃபியான வடை ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா நம்ம இப்படி ஒரு கரண்டியை வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் தாங்க வடை போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸில் நம்ம வடை செஞ்சாலும் அதுக்குள்ளே ஏதோ மாவு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் வடை செஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி செஞ்சாதாங்க பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த கொஞ்சம் மாவு சேர்க்கும் போதே எந்த அளவுக்கு புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணி வடை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியே நல்ல கிறிஸ்பியான வடை கிடைக்குங்க. இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு கரண்டியை வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் 2 சைடும் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலைங்க இந்த வடை. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கூட எண்ணெயே கிடையாது. நீங்களும் இதே மெத்தடில் இந்த உளுந்த வடை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லா டிஷ்ஷும் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம இப்போ இலை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கல்யாண சாப்பாடை பரிமாறிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த இலையில் உப்பு பரிமாறிக்கிறேன். அடுத்ததாக ஊறுகாயை பரிமாறிக்கிறேன். உப்பு ஊறுகாயிலேருந்து ஒவ்வொன்றா நம்ம பரிமாறிக்கலாம். அடுத்ததாக கேரட் பீன்ஸ் பொரியல் பரிமாறிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஃப்ரையை பரிமாறிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் கூட்டை இலையில் பரிமாறிக்கிறேன். அடுத்ததாக பீட்ரூட் பொரியலை பரிமாறிக்கிறேன். அவ்வளோதான், பொரியல் எல்லாத்தையும் பரிமாறியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சாதத்தை பரிமாறிப்போம். சென்டரில் சாதத்தை பரிமாறிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேசரியை இப்போ நம்ம இலையில் பரிமாறிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக கேசரி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக சேமியா பால் பாயசத்தை இந்த இலையில் பரிமாறிக்கலாம். அடுத்ததாக தயிர் பரிமாறிக்கிறேன். அது கூடவே ரசம், அடுத்ததாக சாம்பார், அடுத்ததாக வத்தக்குழம்பு, இது எல்லாத்தையுமே பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்த வடையை பரிமாறிக்கலாம். அடுத்ததாக ஒரு டம்ளர் மோர் பரிமாறிக்கலாம். அடுத்ததாக அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன், அந்த அப்பளத்தையும் இந்த இலையில் பரிமாறிக்கலாம். இந்த அப்பளத்து மேலே ஒரு 2 வடையை வச்சு பரிமாறிக்கிறேன். அடுத்ததாக பழத்துக்காக ஒரு வாழைப்பழம் எடுத்து பரிமாறிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பரிமாறியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம சாதத்துக்கு சாம்பாரை பரிமாறிடுவோம். கேரட் போட்டு முருங்கைக்காய் சாம்பார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சாதத்துக்கு மேலேயே சாம்பாரை பரிமாறிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட கிராண்டான கல்யாண விருந்து ரெடி ஆகிடுச்சு. சைவ விருந்து, ஒரு கிராண்ட் வெஜ் தாலி, எப்படி வேணாலும் நம்ம இதை சொல்லலாம். இதில் இருக்க எல்லா டிஷ்ஷுமே வித்தின் 1 ஹவரில் செஞ்சு முடிச்சாச்சுங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய டிஷ்ஷாக தான் நல்லா இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது எல்லாத்தையும் கண்டிப்பாக 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த கல்யாண விருந்துக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் நம்ம முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா வித்தின் 1 ஹவரில் கண்டிப்பாக இந்த எல்லா டிஷ்ஷுமே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். என்னோடய ஸ்டவ் 4 பர்னர் ஸ்டவ்ங்க, அதனால்
அதனால நான் ஒவ்வொரு டிஷ்ஷும் செஞ்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த டிஷ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு 1 ஹார்லேயே இதை அத்தனையும் செஞ்சு முடிக்க முடிஞ்சுது. ஒரு கல்யாணத்தில் எப்படி ஒரு விருந்து வைப்பாங்களோ, கூட்டு, பொரியல், ரசம், தயிர், வத்தக்குழம்பு, அப்பளம், வடை, பாயாசத்தோட எல்லாமே இதில் நம்ம செஞ்சு வச்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த சைவ விருந்த, கல்யாண விருந்த உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தோஷத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.